18 சீஃப் மினிஸ்டர் மாறியாச்சு, 14 பிரைம் மினிஸ்டர் மாறியாச்சு, ஏன் 13 இந்தியாவுடைய பிரசிடெண்ட் மாறியாச்சு. ஆனால் மாறாத ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சினிமாவை பற்றி நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம், படத்துடைய விமர்சனத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல கடமைப்பட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன். அது முதல்ல ரசிகர்களாகிய என்னுடைய பார்வையாளராகிய யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. வேறு எதுவும் இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடது 51வது திரையுலக பயணம் சமீபத்தில் தான் முடிஞ்சுது. 51 வருஷமாக ஒரு நடிகன், முன்னணி நடிகன், இன்னமும் நம்பர் 1 இருக்கிற நடிகன். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, மாற்றம் உண்டு தான் மாறாததுன்னு. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ற ஒரு மாற்றம் என்றைக்குமே மாறவே மாறாது. இதை ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறைக்கு வந்த புதுசில் பல நிறுவனங்களில் அவர் ஃபோட்டோ கொடுத்து தூக்கி மூஞ்சில் அடிச்சிருக்காங்க. ஏயா நீ எல்லாம் ஒரு மூஞ்சி, தமிழ் சரியாக தெரியாது, கருப்பான ஒரு மூஞ்சி, இது என்னையா முடி, நீ எல்லாம் சான்ஸ் கேட்டு வந்திருக்கியான்னு பல நிறுவனங்களில் அவருடைய ஃபோட்டோவை தூக்கி அடிச்சிருக்காங்க. ஆனால் காலப்போக்கில் அதே நிறுவனங்கள் ரஜினிகாந்தோடைய கால்ஷீட் கிடைக்காதன்னு தவம் கிடந்திருக்காங்க. இது 100க்கு 100 உண்மை. இது நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன் இந்த விஷயத்தை இப்போ நான் நினைவுபடுத்துகிறேன்னா, ஒருத்தவங்களுடைய முகபாவனையோ, ஒருத்தவங்களுடைய முடி அழகோ, ஒருத்தவங்களுடைய உடல் தோற்றமோ முக்கியம் இல்லை, திறமை மட்டும்தான் என்றைக்குமே ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. 1975ஆம் ஆண்டுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 1975ஆம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழ் சினிமா உலகில் ஒரே ஒரு கருப்பான ஒரு ஹீரோ காட்டுங்க, ஒரே ஒரு கருப்பான ஒரு சைடு ஆக்டரை காட்டுங்க. இவ்வளோ ஏங்க, ஒரே ஒரு கருப்பாக இருக்கிற குரூப் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்துருக்கீங்களா, நடிகர்கள் பின்னாடி குரூப் டான்ஸ் ஆடுவாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு கருப்பான ஒரு ஆளை காட்டுங்க. முடியுமா? முடியாது. ஆனால் ரஜினிகாந்த்ன்ற ஒரு பிம்பம் வந்ததுக்கு பிறகு தமிழ் சினிமா எப்படி மாறிச்சின்னு யோசிச்சு பாருங்கள். திறமைக்கான அங்கீகாரம் கிடைச்சிது. அதை முதல்ல நல்லா யோசிச்சுக்கிங்க. ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறோம்னா, ரஜினிகாந்த்னு ஒரு நபர் வந்த பிறகு எத்தனை கருப்பான நடிகர்கள் வந்திருக்காங்க, எத்தனை உயரம் குறைவான நடிகர்கள் வந்திருக்காங்க, எத்தனை வயது முதிர்ந்த தோற்றத்தில் உள்ள நடிகர்கள் வந்திருக்காங்க. நான் சொல்கிற நடிகர்கள் வந்திருக்காங்க மட்டும் இல்லை, கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? பாண்டியன் குள்ளமாக கட்டையாக இருப்பார், நிறைய பேருக்கு தெரியும். மண்வாசனை பாண்டியன்னு போடுங்க, கூகுளில் வரும். பாண்டியராஜன் அவர் உடம்பும் ஒல்லியாக இருக்கும், ஆளும் ஷார்ட்டு. ராஜ்கிரண் அவர் ஒரு முகபாவனையே பார்த்தீங்கன்னா வில்லன் தோற்றத்தில் தான் இருப்பார், அவர் கதாநாயகனாக நடித்தார். ஏன் கண்ணாடி போட்டு நம்ம இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் சமீபத்தில் அவர் மறைஞ்சார், இயக்குனர் நடிகர் பாக்யராஜ் அவர்கள். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், 6.25 அடி உள்ள சத்யராஜ் அவர்கள். இது இவங்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. ஆனால் கருப்பாக முகத்தை வச்சுக்கிட்டு ஒரு நடிகர் வந்தார். அது என்னுடைய தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். உங்களுக்கே தெரியும், அவருடைய இயற்பெயர் விஜயராஜ். ரஜினி மீது கொண்ட பற்றால் தான் அவர் விஜயகாந்தனே பேரை மாற்றினார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரவணன், நம்ம பருத்தி வீரன் சரவணன் உங்களுக்கு தெரியும்ல, அவர் எடுத்துங்க, கர்றேன்னு இருப்பார். இன்னும் பல நடிகர்களை சொல்லலாம் தமிழ் சினிமாவில். இவங்கெல்லாம் எந்த காலகட்டத்துக்கு பிறகு வந்தாங்க தெரியுமா? ரஜினிகாந்த் என்ற ஒரு நடிகர் வந்ததுக்கு பிறகு தான் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி நாயகர்களும் உள்ளே வரத்துக்கு காரணம். ஏன் நம்ம உங்கள் பார்த்திபன் எடுத்துக்க, எப்படி இருப்பார் தெரியல, புதிய பாதை படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவரெல்லாம் கதாநாயகனாக நடித்து பல வெற்றிகளை கொடுத்தவர். அவர் என்ன பெரிய ஆணழகரா? ஏன் இதை சொல்கிறேன்னா, ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவின் ஒரு காட்ஃபாதர்னு சொல்லலாம், காட் ஆஃப் சினிமான்னு கூட சொல்லலாம். இது யார் வேணாலும் நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னு நீங்கள் யார் கோச்சிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு காலகட்டத்தில் எந்த மாதிரி ஆதிக்கம் செலுத்தியிருந்த ஆட்களுக்கு மத்தியில் கருப்பாக ஒரு முகம், பரட்ட தலை, தமிழே தெரியாத ஒரு ஆள், தத்தக்கா புத்தக்கான்னு பேசுகிற ஒரு மனிதர், இப்படி இருக்கிற ஒரு மனிதரை
தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தி தமிழ் சினிமாவுடைய மாற்றத்தை வேறு பாதைக்கு கொண்டு போயிட்டு யோ நாங்களும் நடிக்கலையா அப்படின்னு சொல்ல வச்சவர் யாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அப்பேற்பட்ட மனிதர். நீங்கள் அவருடைய படங்கள்லாம் பாருங்கள், பிளாக் அண்ட் ஒயிட், ஈஸ்ட்மெண்ட் கலர், கலர், சினிமாஸ்கோப், டிஜிட்டல், 3D, வச்சு என்ன சொல்ல போனால் தெய்வீக படங்கள், இத்தனை அம்சங்களையும் நடித்த நடிகர் ஒரே நடிகர் யாருன்னா தமிழ் சினிமா உலகத்தில் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். வேறு எந்த நடிகருக்குமே அந்த மாதிரி ஒரு கொடுப்பனை அமைஞ்சதாக சரித்திரமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், 3D படம் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணிட்டார். கோச்சடியான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இத்தனை ஃபார்மேட்டில் நடித்த ஒரே கதாநாயகன் தமிழ் சினிமா உலகில் ரஜினிகாந்த் மட்டும்தான். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்பேற்பட்ட ஒரு நடிகர் கிட்டத்தட்ட 51 வருடமாக தமிழ் சினிமாவின் உச்சமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாட்டை போட்டு என் படத்துக்கு குழந்தைங்களும் வரலாம் அப்படின்னு ஆசைப்படல. பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி படத்தை போட்டு என் படத்துக்கு பெண்களும் வரணும் அப்படின்னு ஆசைப்படல. ஏன் இன்னும் சொல்லப்போனால் பத்திரிக்கையிலே என் படங்களை பற்றி பெருமையாக எழுதுங்க, என் படங்களை பற்றி பெருமையாக எழுதுங்க, என்னை பற்றி பெருமையாக எழுதுங்க அப்படின்னு இன்று வரை ஒரு பத்திரிகையாளரை கூட சந்தித்து இந்த மாதிரி சொன்னதாக ஒரே ஒரு பத்திரிகையாளர் இன்றைக்கி சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்கள். இன்று வரை ஒரே ஒரு பத்திரிகையாளராவது ரஜினிகாந்த் அவர்கள் என்னிடம் சொல்லியிருக்கார், என் படத்தை பற்றி பெருமையாக எழுதுங்க, என்னை பற்றி படத்தை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுங்கள், என்னை பற்றி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி எழுதுங்க அப்படின்ற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு பத்திரிகையாளரையாச்சும் சந்தித்து சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் இன்றைக்கி வரைக்கும் பேட்டி கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஒன்று. இன்னொரு விஷயம் எடுத்துக்க, இது அவருடைய சினிமா திரைப்பயணம், அவருடைய இயல்பான நடிப்பும் அவருக்கு பிடிச்ச ஸ்டைலும், அதாவது ஒருத்தவங்களுக்கு பிடிக்குமேன்ட்டு சீன் வைக்கிறதுக்கும் நம்ம நடித்தது அடுத்தவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்ட்டு சீன் வைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போது ஒரு சமுதாய கருத்தை ஒருத்தவங்க பேசி படத்தை நடிச்சிட்டாங்கன்னா அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களோ இல்லை அந்த அந்த இஷ்யூவை சார்ந்தவங்களோ அந்த ஓப்பா நமக்காக நடிச்சிட்டார்ப்பா அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற விஷயங்கள், நீங்கள் நடிக்கிற விஷயங்கள் தானாகவே போய்ட்டு ரீச் ஆகணும்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ஏன்னா அவர் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நான் படம் பண்ணணும், பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணணும், குடும்பங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் படம் பண்ணணும்னு அவர் என்றைக்குமே யோசித்து எந்த படத்தையும் பண்ணதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. தானாக படம் ரிலீஸ் ஆகும், தானாக ஹிட் ஆகும், தானாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்களை ப்ளேம் பண்ணி படம் பண்ணுற அவசியம் ரஜினிகாந்துக்கு கிடையாது. ஒன்று. இன்னொரு விஷயம் கேட்டுங்க, அதாவது சினிமா துறையில் அவர் உதவின்னு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சத்யஜோதி பேனர்ஸ், சத்யா மூவிஸ்னு நினைக்கிறேன், ஐ திங்க்கு தங்க மகன் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் அவர் நடித்தார். அந்த படம் நடிக்கும்போது ஒரு 2 மாதமோ 1 மாதமோ ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அந்த ஷூட்டிங்க்கு போக முடியல. அந்த ஷூட்டிங்கு பிரேக் ஆகிடுச்சு கொஞ்சம், ஒரு மாதம் 2 மாதம். அதுக்கப்புறம் அந்த படத்தை நடித்து கொடுத்து அந்த படமும் மிகப்பெரிய அளவு ஹிட் ஆச்சு. அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ரஜினிகாந்துக்கு சேர வேண்டிய மொத்த பணத்தையும் திரும்பி கொடுத்தார். கொடுக்கும்போது ரஜினிகாந்த் என்ன சொன்னார்னா, சார் நான் 1 மாதம் 2 மாதம் லீவ் எடுத்துட்டேன், அதனால் நீங்கள் சத்தியமாக இந்த 2 மாதம் நீங்கள் வட்டி கட்டியிருப்பீங்க, ஸோ அந்த 2 மாதம் லீவ் எடுத்து உண்டான தொகையை நீங்கள் கழிச்சிக்கணும்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டார். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், திருப்பி கொடுத்துட்டார். ஏன்னா அந்த 1 மாதம் 2 மாதம் வட்டி அந்த தயாரிப்பில் தானே கட்டிக்கணும். அந்த மாதிரி பெருந்தன்மை கொண்டவர். இது ஒரு எக்ஸாம்பிள் தான், இன்னும் பல எக்ஸாம்பிள் சொல்லலாம். சினிமா துறையில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ தயாரிப்பாளரோ நஷ்டம் அடைஞ்சார்னா உடனடியாக அதே தயாரிப்பில் அதே டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இன்னொரு படம் பண்ணி கொடுத்து அவங்க லாபத்தை வர வைக்கக்கூடிய நடிகர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இது பெரும்பாலும் எந்த நடிகரும் தமிழ் சினிமாவில் பண்ணதாக கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு அஜித் அந்த மாதிரி பண்ணியிருக்க ஒரு சில நடிகர் ப்ரொடியூசருக்கு, மற்ற யாருமே பண்ணதாக எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக இல்லை. இந்த மாதிரி சினிமா துறையில் அவர் பல விஷயங்களை பண்ணியிருக்காரு. இது சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அருணாச்சலம் திரைப்படத்தில் 10 பைசா போடாமல் ஒரு 6-7 பேரை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்தினார் அந்த சக்ஸஸ் மீட்டில். நீங்களும் இந்த படத்தில் ஒரு தயாரிப்பாளர் ஒரு பெரிய தொகையை கொடுத்தார். சார் நாங்கள் 10 பைசா போடலையே சார், நாங்கள் ஏன் சார் தயாரிப்பாளர்னு கேட்டாங்க. உங்களுக்கு தெரியும், கலைஞானம், வி.கே. ராமசாமி, பண்டாரி பாயின்னு ஒரு 6-7 பேர் அந்த படத்தை தயாரிப்பாளர் அறிவிச்சு எல்லாருக்குமே பெரிய பெரிய தொகை கொடுத்தார். இன்றும் அந்த நடிகர்கள் வீட்டில் பூஜை அறையில் ரஜினிகாந்தோட புகைப்படத்தை வைத்து டெய்லி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே அவர் பண்ண விஷயங்கள். பொது விஷயத்துக்கு வருவோமா? பொதுவான விஷயத்துக்கு தாங்க சார், நீங்கள் இதெல்லாம் சினிமா துறையில் அவர் நடித்தார், சம்பாதிச்சார், அவர் சினிமா துறைக்கு பண்ணுறாரு, ஓகே. அவர் பொதுமக்களுக்கு என்ன சார் பண்ணார் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறீங்களே. அந்த அறிவிஜைகளில் ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு 1993ஆம் ஆண்டு 94ஆம் ஆண்டோ எனக்கு சரியாக தெரியல, அப்போது இந்த போலியோ சொட்டு மருந்துன்னு ஒன்று தன்னுடைய குழந்தைகளுக்கெல்லாம் போடுவாங்க, தெரியல, இப்பவும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசு எல்லாமே கரெக்டாக கடைபிடிச்சிட்டு வராங்க அந்த விஷயத்தை மட்டும்.
அப்போ வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து போட்டால் ஐயோ என் குழந்தைங்க ஏன்னா ஆகிடுமோ, அந்த சொட்டு மருந்து போட்டால் ஐயோ என் குழந்தைங்க ஏன்னா ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி பயத்தில் நிறைய பேர் போலியோ சொட்டு மருந்து போடவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேர் போடுறதுக்கு பயப்படுவாங்க, என் குழந்தைங்க ஏன்னா ஆகிடும் அந்த சொட்டு மருந்து போட அப்படின்னு பயந்துருந்தாங்க. ரஜினிகாந்த் ஒரே ஒரு விளம்பரம் கொடுத்தார் டிவியில். அப்போ வந்து பொதிகை நினைக்கிறேன் அந்த சேனலில். என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று போலியோ நாளைக்கு நடக்குதுன்னு இன்றைக்கி பேட்டி கொடுக்குது. நாளை வந்து தமிழகம் முழுவதும் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடக்குது. அவங்கவுங்க குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சொட்டு மருந்து போடுங்க அப்படின்னு வந்து ஒரு விளம்பரம் நடித்தாருங்க. சீரியஸாக சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஒரே விளம்பரம் அந்த விளம்பரம் தான். வேறு எந்த விளம்பரத்துலையும் அவர் நடித்ததாக சரித்திரமே, எந்த ஒரு கமர்ஷியல் விளம்பரத்துலையும் நடித்ததாக சரித்திரமே கிடையாது. அவர் நடித்த ஒரே விளம்பரம் அதுவும் அரசு விளம்பரம். அது வந்து தனியார் விளம்பரம் கூட கிடையாது. அனைவரும் போலியோ சொட்டு மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ மறுநாள் தமிழகத்தில் உள்ள தாய்மார்களும் குடும்பங்களும் தங்களுடைய குழந்தைகளை போலியோ சொட்டு மருந்து ரஜினிகாந்தே சொல்லிட்டாரே அப்படின்னு வந்து போட வச்சவர் ரஜினிகாந்த் அவர்கள். இன்றும் அந்த தமிழக மக்கள் ஃபாலோ பண்ணிட்டுறதுக்கு மெயினான காரணம், பல காரணங்கள் இருந்தால் கூட அதில் முதன்மையான மெயினான காரணம் என்னென்னா அன்று ரஜினிகாந்த் சொன்ன அந்த ஒரு வார்த்தை. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றும் வந்து அந்த மக்கள் கடைபிடித்த காரணம் யார் தெரியுமா? அன்றைக்கி ரஜினிகாந்தே சொன்ன அந்த ஒரு விளம்பரம் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் வந்து ரஜினிகாந்த் தான் வீட்டு பணத்தை எடுத்து ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி வேணாலும் தமிழக மக்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணலாம். இதை விடுங்க, இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. திருவண்ணாமலை சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னவோ மண் சரிவு ஏற்பட்டு ஒரு 15 குடும்பங்கள் வந்து ரொம்ப இதுவாச்சு. பல வீடுகள் சேதமடைஞ்சது, பல இதில் வாழ்வாதாரம் இழந்து நின்னாங்க. அப்போ ஏர்போர்ட்டில் கூட வந்து பத்திரிக்கையில் கேட்கும்போது எப்போ நான் பார்க்கலையே அப்படியா ஸோ சேட் அப்படின்ட்டு போயிட்டார். நம்ம அவர் ஸோ சேட் சொன்னது போனது தான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணார்னு யாருக்காச்சும் தெரியுமா? அந்த இருக்கிறாங்க அனைத்து வீடுகளுக்கும் நிவாரணப் பொருள் அனுப்புனார். அப்போ வந்து அவர் இது சொல்லலை, நான் வந்து அரசியலுக்கு வர்றேன் அதெல்லாம் சொல்லலை. கிட்டத்தட்ட ஒரு 500-600 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருள் அனுப்புனார். 3-4 லாரியில் இங்கேருந்து போச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? இது தான் உதவி பண்ணுறத இதை சொல்லி விளம்பரம். இன்றைக்கி 5 ரூபாய்க்கு 5 ரூபாய் ஹெல்ப் பண்ணிவிட்டு 50 லட்சத்துக்கு விளம்பரம் பண்ணுறவங்க தான் இங்கே நிறையா. உங்களுக்கு தெரியும், அது நம்ம யாரும் சொல்லக்கூடாது. ஆனால் 5 கோடி உதவி பண்ணால் கூட 5 ரூபா விளம்பரத்தோடு பண்ணாமல் இருக்காரே அந்த மனுஷன் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதை வந்து அவர் நிவாரணப் பொருள் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து பல வீடுகளை வந்து அவர் சார்பாக, அவர் ரசிகர் மன்றங்கள் சார்பாக ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. இது ஒன்று இருக்கா? கஜா புயல்னு ஒன்று நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அப்போது வீடே இல்லாமல் வாழ்வாதாரம் இருந்தவங்களுக்கு தான் சொந்த செலவில் வீடு கட்டி தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வச்சு வீட்டோட சாவியை கையில் கொடுத்து அமிச்சார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 குடும்பம்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கொடுத்து அமிச்சார். அவங்கெல்லாம் வந்து சினிமா சார்ந்தவங்க கிடையாது. மக்கள் இதுன்ட்டு தவிக்கிறாங்களே அப்படின்ட்டு. ஏன் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி வந்த மழை வெள்ளத்தில் கூட ரஜினிகாந்த் அவர்கள் அத்தனை வீடுகளுக்கு நிவாரணப் பொருள் அனுப்பியிருக்கார். இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நடிகர் சங்கம் கொரோனா காலகட்டத்தில் கஷ்டப்படும்போது கூட ரஜினிகாந்த் உதவி பண்ணியிருக்கார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது நான் சொல்லலை, அந்த நடிகர் சங்கத்தை சார்ந்தவங்களே வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ வந்து இது வந்து பொதுவான ரஜினிகாந்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். சரி, அரசியலுக்கு வருவோமா? இன்றைக்கி ரஜினிகாந்த் வந்து கோழை பயந்து ஓடிட்டார், ரஜினிகாந்துக்கு வந்து தெம்பு இல்லை, திராணி இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த அறிவிஜிகளும் ஒரு விட தரேன். 1995ஆம் ஆண்டு அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழகத்தில் ஒரு ரகசிய சர்வே ஒன்று எடுத்தது யார் தெரியுமா? அன்று ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ரஜினிகாந்த் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவருன்னு அவ்வளோ செல்வாக்கு இருக்கா தமிழ்நாட்டில்? எங்கே ஒரு சர்வே எடுங்க போங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ எடுத்துகிட்டு வந்து சொல்லும்போது ஜெயலலிதா அம்மையார் அதிர்ச்சி அடைந்தாங்க. ரஜினிகாந்துக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த அண்ணாமலை படத்தை ரிலீஸ் செய்ய விடாமல் அப்படி வந்து தடுத்தாங்க. இது வந்து வாலண்டரியாக போயிட்டு தானாக போய் வாங்கி கட்டினது கிடையாது. நான் மட்டும் சிவனடி என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், என்னையே டார்ச்சர் பண்ணுறேங்க. அந்த அண்ணாமலை படத்தில் என்ன ஆளுங்கட்சிக்கு எதிராக வசனங்கள் இருக்கா, இது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது மதுரையில் பெரிய மாநாடு நடக்குது. அப்போ அதிமுகவுடைய மாநாடு நடக்குது. அதே தேதியில் சொன்ன தேதியில் அந்த அண்ணாமலை படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த கட்ஸ் இன்றைக்கி அந்த நடிகருக்காச்சும் வருமா? ஆளுங்கட்சியை எதிர்த்து ஒரு படத்தை அப்பவே தில்லாக ரிலீஸ் பண்ணார். இந்த கட்ஸ் யாருக்காச்சும் வருமா? அப்போ தான் வந்து மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு அப்போ வந்து ஒரு அறிவிப்பு விட்டார்.
அப்போ 1996ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல், அப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜி.கே. மூப்பனார் ஐயா, இப்போ நிறைய பேருக்கு தெரியாது, அவர் வந்து ஜி.கே. வாசன் அவர்களுடைய தந்தை. தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றும் இருக்குது. அவர் காங்கிரஸ்லேருந்து விலகி தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வந்து தமிழ்நாட்டில் உட்காந்து பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்குறார். சார், ரஜினிகாந்துக்கு உங்களுடைய கட்சியில் எந்த பொறுப்பு சார் கேட்கும்போது ஜி.கே. மூப்பனார் ஐயா ஒன்று சொன்னார். சார், பொறுப்பா? இந்த கட்சியுடைய தலைமையிடமே அவரு தான் சார் காத்துட்ருக்குன்னு ஒரே அடி அடித்தார். அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு அறிவிப்பு விட்டார். என்ன தெரியுமா அறிவிப்பு விட்டார்? என்னுடைய ரசிகர்கள், என் மீது பற்றுள்ளம் கொண்டவர்கள், அன்புள்ளம் கொண்டவர்கள் அனைவரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு விட்டார். அப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா? இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்களே, ரஜினிகாந்தை கீழே கமெண்டில் போட்டு கழிவு ஊற்றுறீங்களே, அண்ணாமலை சைக்கிளில் அண்ணாமலை பாட்டை போட்டு தெருக்கு தெரு ஓட்டு கேட்டாங்க. தெரியுமா இது உங்களுக்கு யாருக்காச்சும்? ரெக்க கட்டி பறக்குதையா அண்ணாமலை சைக்கிள், வந்தேண்டா பால்காரன் பாட்டை போட்டு தெருக்கு தெரு விளம்பரம் பண்ணி தெருக்கு தெரு வந்து ரஜினிகாந்த் பேரை வச்சு ஓட்டு கேட்டாங்க. அப்போ தான் ஐயா கலைஞர் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட கூட்டணி வைத்து கிட்டத்தட்ட எத்தனை தொகுதி தெரியுமா? அப்போ திமுக கூட்டணி மட்டும் வெற்றி பெற்றது யாருக்காச்சும் தெரியுமா? 224. தமிழக அரசியல் வரலாற்றில் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் தேர்தலில் நான் நிற்கிறேன்னு சொல்லலை, அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தமிழக மக்கள் அந்த கூட்டணிக்கு மட்டும் 224 தொகுதிகளை வெற்றி பெற செய்தார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போது எதிர்த்து போட்டியிட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வெறும் 4 தொகுதி தான் ஜெயித்தாங்க. இன்று வரை அதிமுகவுடைய அரசியல் வரலாற்றில் அதிமுக கடுமையான தோல்வியை சந்தித்த ஒரே விஷயம் அந்த ஒரு வருஷம் மட்டும்தான். ஏன்னா எந்த எலெக்ஷன்லையுமே அதிமுக இத்தனை தொகுதியில், திமுக கூட இத்தனை தொகுதியில் தோல்வி அடையில 2011 கூட. ஆனால் அப்போ அதிமுக வெறும் 4 தொகுதி தான் ஜெயிச்சுது. அப்போது ஜெயலலிதா அம்மையார் 2 தொகுதியில் நின்னாங்க. 2 தொகுதியில் அவங்க ஒரு தொகுதியிலே தோத்துட்டாங்க. பர்கூர் தொகுதியில் அவங்களே தோத்தாங்க. இதை ஏன் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்க, நல்லா கேட்டுங்க. அப்போது அந்த திமுக கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 53%. எத்தனை சதவீதம்? 53% வாக்குகள். இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கட்சி, வெற்றி பெற்ற கட்சி, ஆளும் கட்சி, இவங்களாம் இருக்கும் ஆளும் கட்சியாக இருந்தபோது கூட யாருமே 50% தாண்டினதாக சரித்திரமே கிடையாது. 50% வாக்குகளுக்கு மேலே பெற்றதாக அரசியல் வரலாற்றில், தமிழக அரசியல் வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு சரித்திரமே கிடையாது. ஒரு ஆளும் கட்சி வந்து இத்தனை சதவீத ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அமைச்சரவையில் உட்காந்துருக்குன்னா 53% ஓட்டா ஒரே கட்சி வாங்கியிருக்குன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்கே ரஜினிகாந்த் நான் நிற்கிறேன்னு சொல்லலை, என்னுடைய அபிமானிகள், என்னுடைய ரசிகர்கள் இந்த கட்சிக்கு கூட்டணிக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொன்னாரே தவிர, அப்போ யாருமே வந்து ரஜினிகாந்த் தான் நிற்க போகிறாரு முதல்வர்னு சொல்லலை. ரஜினிகாந்த் சொன்ன ஒரு வார்த்தைக்கே அத்தனை % ஓட்டு அன்றைக்கி. அப்போ இன்னும் அவரே நின்றுந்தாருன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அப்போ இன்னும் எத்தனை சதவீதம் ஏறி பாருங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் இத்தனை சதவீத ஓட்டு இதுவரை எந்த கூட்டணி கட்சியும் வாங்கினா சரித்திரமே கிடையாது. எல்லாம் 33, 34 இந்த லெவலில் தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இவர் 33 வாங்கினா அவர் 29 வாங்குவார். இப்போ அவர் 38 வாங்கினா இவர் 31 வாங்குவார். இந்த ரேஞ்சு தான் போகுமே தவிர 50% எந்த கட்சியும் தமிழக அரசியல் வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த கட்சியுமே அரசியல் வரலாற்றை தானதான் சரித்திரமே கிடையாது. 50% ஓட்டி ஒரு குறிப்பிட்ட கூட்டணி வாங்கினதான் சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு ரஜினிகாந்தோடைய செல்வாக்கு அப்போ இருந்தது. அவர் நினச்சிருந்தா அன்னைக்கு அவர் முதல்வர். ஏன் வந்து வர வேண்டித்தானே அப்படின்றாங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2020ஆம் ஆண்டு 21ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரேன்னு சொன்னார், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் வந்து என்ன சொன்னார்னா, நான் முதல்வர் இல்லைன்னார். அப்போ கூட அவர் முதல்வர் இல்லை, நான் முதல்வர் வேட்பாளர் கிடையாது, என்னுடைய சார்பாக என் கட்சி போட்டியிடும், ஆனால் நான் முதல்வர் பதவி இல்லை அப்படின்றது. அன்றைக்கும் வந்து ஆசைப்படாதவர் ரஜினிகாந்த். அன்றைக்கி ஆசைப்பட்டிருந்தால் வந்திருக்கலாம், இப்போ 2021 ஆசைப்பட்டிருந்தாலும் அவர் வந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்போது நான் முதல்வர் கிடையாது, என் கட்சி தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். நல்லா யோசிச்சு பாருங்கள். இது வந்து அவருடைய அரசியல் செல்வாக்கு. இவருக்கு வந்து எல்லா ஸ்டேட்லேயும், எல்லா கண்ட்ரிலையுமே ரஜினிகாந்தோட செல்வாக்கு வந்து உயர்ந்து நிற்குது. அது வந்து அவருடைய நடிப்பு திறமையால் மட்டும் இல்லை, மற்றவங்கக்கிட்ட அணுகக்கூடிய முறைன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த முறையினால தான் ரஜினிகாந்த் என்றும் தனி மனிதனாக உயர்ந்து நிற்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம். இந்தியாவில் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துங்க சார்,
ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரை கூட இன்வைட் பண்ணி கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் எப்பேற்பட்ட மல்டி மில்லியனர், எப்பேற்பட்ட பிஸ்னஸ்மேன், ஒரு ஸ்டேட்டோட சிஎம், ஒரு ஸ்டேட்டோட ஆளுநர், ஏன் இந்தியன் பிரைம் மினிஸ்டர், இந்தியன் ஜனாதிபதி யாராக இருந்தாலும் ரஜினிகாந்துக்கு ஒரு இன்விடேஷன் வரும். எத்தனை பேர் யாருக்கு வருதோ இல்லையோ ஆனால் ரஜினிகாந்த் எல்லா இடத்துலையும் இன்விடேஷன் வரும். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மனிதர் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா சினிமா துறையில் வரனா ஹெல்ப் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டேன்னா, சினிமா துறையை தாண்டி பொது வாழ்க்கையில் என்னென்ன ஹெல்ப் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டேன்னா, அரசியல் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்து நான் சொல்லிட்டேன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதையும் கேட்டுங்க. ரஜினிகாந்த் 1975ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இன்று வரை, இப்போ நான் பேசிக்கிட்டு செகண்ட் வரை கிட்டத்தட்ட 200 நடிகர்களுக்கு மேலே அறிமுகமாகிருக்காங்க. எப்போது ரஜினிகாந்த் சினிமா துறைக்கு அறிமுகமாகி இன்று வரை 200 நடிகர்களுக்கு மேலே அறிமுகமாகிருக்காங்க. பல நடிகர்கள் முன்னணியாக வந்திருக்காங்க, பல நடிகர்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க, பல நடிகர்கள் காலாவதி ஆகிட்டாங்க. இப்படி இருந்த காலகட்டத்தில் ஆனால் ரஜினிகாந்த் என்ற பிம்பம் அங்கேயே தான் நிற்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள். எந்த நடிகராலையும் ரஜினியை பீட் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, அவர் கொடுத்த தரமான படங்கள் தான். சும்மா ஒன்றையும் ரஜினிகாந்தை தூக்கின்னு வந்து மக்கள் கொண்டாடிட மாட்டாங்க. அவர் கொடுத்த தரமான படங்கள், நேர்மையான படங்கள், உண்மையான படங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதையும் நல்லா கேட்டுங்க. கிட்டத்தட்ட 173 174வது படம் வரைக்கும் தலைவர் அவர்கள் நடிச்சிட்டார். இந்த 174 படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து ஒரு 120 படங்கள் வெற்றி பெற்ற படங்கள். நான் சொல்கிறேன் 100 நாளைக்கு தாண்டி ஓடிய படங்கள். ஒரு 17லேருந்து 20 படங்கள் வெள்ளி விழா கண்ட படங்கள். வெள்ளி விழானா 175 நாட்கள் ஓடினா வெள்ளி விழா படங்கள். ஸோ மொத்தத்தில் ஒரு 120 ஒரு 20 140 படங்கள். இன்று வரை தமிழ் சினிமாவில் அதிக வெற்றி படங்களை கொடுத்த நடிகர்கள் பட்டியலில் பர்சன்டேஜ் வைஸ் இருக்கிற முதல் நடிகரான திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 85லிருந்து 90% வெற்றி படங்களை கொடுத்த ஒரே நடிகர் தமிழ் சினிமாவர்கள் யாருன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான். யாருக்குமே இந்த வெற்றி வாய்ப்பு இது வரைக்கும் அமைஞ்சதாக சரித்திரமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்து 200 நாள் 300 நாள் 400 நாள்னு இருக்காங்க. தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் ஓடிய படம் சந்திரமுகி, ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த சந்திரமுகி. அந்த திரைப்படம் தான் கிட்டத்தட்ட 834 நாட்களோ என்னவோ ஓடி இருக்கு. இந்த படம் தான் இன்று வரை தமிழ் சினிமாவில் அதிக நாட்கள் ஓடிய திரைப்படம். கடைசியாக தமிழ் சினிமாவில் ஒரு வருஷம் ஓடின கடைசி திரைப்படம் எதுன்னு கேட்டிங்கன்னா கபாலி. மதுரையில் ஒரு தேட்டரில் ஓடி இருக்குது. நீங்களே செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு, நீங்கள் பார்த்துங்க. ஏன் இந்த சாதனைகள்லாம் சொந்தக்காரர் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே ரஜினிகாந்தோட நேர்மையும், ரஜினிகாந்த் அவருடைய திறமையும், ரஜினிகாந்தோடைய அந்த பெயருக்குண்டான அங்கீகாரமும் உருவாக்கப்பட்டதில்லை, தானாக மக்களால் உருவாகினது விஷயம். இது தான் நான் சொல்ல வரேன். நாம் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஒரு படத்தில் காட்சியை வச்சு அதை ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி அந்த மூலயமா ஒரு ஆதாயம் தேடி அதுக்கப்புறம் நம்ம ஃபேமஸ் ஆகிறதுன்னு ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, எதுவுமே பண்ணாமல் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்களை கொடுத்தா மக்களே தானாக கொண்டாட போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு ரகம். நான் சொல்கிறது ரஜினிகாந்த் 2வது ரகம். நமக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணுவோம், மக்கள் ஏற்றுக்கிட்டோம், ஏற்றுக்கலாம் பரவாயில்ல, அடுத்த படத்தில் மாற்றிப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பெருந்தன்மை கொண்ட மனிதர். அதே மாதிரி ஒரு படம் தோல்வி அடைந்ததுன்னா தனது தோல்வியை ஒப்புக்கொள்ளக்கூடிய நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். இல்லை இந்த படம் பெரிய வெற்றி படம், இந்த பொய்யான பாக்ஸ் ஆஃபீஸை கொடுக்கறது, இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் உட்காந்துப்பா போட்டுகிட்டே இருப்பா, படம் இவ்வளோ கலெக்ஷன், ஓஹோ கலெக்ஷன், இந்த மாதிரி தில்லமுள்ள வேலையெல்லாம் அவர் பார்க்கக்கூடிய நடிகரே கிடையாது. எந்த ஒரு மாஃபியா கும்பலும் அவர்கிட்ட கிடையாது. எந்த ஒரு அவர் நினச்சார்னா எத்தனை மாஃபியா கும்பலும் இன்றைக்கி உருவாக்க முடியும். அவர் நினச்சார்னா 80s கிட்லேருந்து 2000 கிட்ஸ் வரைக்கும் அவர் லைனில் வச்சுருக்காரு. எந்த கிட்ஸை வேணாலும் அவர் நினச்சார்னா அவர்னால் மாற்றி நிறுத்தி காட்ட முடியும். ஆனால் அந்த மாதிரி விளம்பரமோ அந்த மாதிரி புத்தியோ ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் கிட்டத்தட்ட 51 ஆண்டுகள் முன்னணி கதாநாயகனாகவும் நம்பர் 1 கதாநாயகம் இன்னும் நீடித்து நிலைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவர் ரசிகர்கள் மேலேயும் மக்கள் மேலேயும் வச்சு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை. அதே மாதிரி ரசிகர்களும் மக்களும் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை, இதுதான் உண்மை. யார் வீட்டிலேருந்து ₹1 ரஜினிகாந்த் இன்றைக்கி எடுத்ததாக சரித்திரம் கிடையாது. ரஜினிகாந்த் வாங்குகிற இடத்துல இல்லை, ரஜினிகாந்த் கொடுக்குற இடத்துல இருக்கார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் நடத்துறது தனி மனித அரசாங்கம். என்னுடைய அரசாங்கத்தில் நான் தான் எம்எல்ஏ, நான் தான் எம்பி, நான் தான் மந்திரி. என்னை தட்டி கேட்க எந்த ஆளுக்கும் தில் இல்ல. புரிஞ்சதா? இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.